நான் பனை ஏறுறது குலத்தொழில், நான் ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில், நான் வேளாண்மை செய்வது குலத்தொழில், நான் நெசவு செய்வது குலத்தொழில், நான் மீன் பிடிப்பது குலத்தொழில். நாட்டை 3 தலைமுறை ஆள்றான்டா கருணாநிதி, அவன் பேரணும். அது என்ன அவன் குலத்தொழிலாடா? என் நாட்டை ஆள்றது எல்லாம் கலெக்டர் ஆயுது, எல்லாம் போலீஸ் ஆயிரு. சோத்துக்கு எதாடா திம்ப நாயே? உனக்கு எங்கடா மான ரோசம் இருக்கு? உனக்கு எங்க இருக்கு? எங்க இருக்கு? என்கிட்ட ஒரு 5 வருஷம் கூட, 5 வருஷம் என்ன வர உலகத்தின் தலை சிறந்த நாடாக 36 லட்சம் பேர் போட்டவன் 26ல இன்னும் ஒரு 36 லட்சம் பேர் போட மாட்டானா? போடுறான். போட்டானா என்ன ஆகும்? நாடு எனதாகும். காமராஜர் என்ற பெருந்தலைவனின் நல்லாட்சி மறுபடி இந்த மண்ணிலே மலர். சவால் விட்டு சொல்றா, என்னோட மோதி அறிவுல தர்க்கத்துல ஜெயிக்க ஒருத்தனை கொண்டாடா பாப்போம். நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு மகன் பதில் சொல்லி தப்பிடா பாப்போம். என்னை கேள்வி கேட்டு மடக்கா பாப்போம் ஒருத்தன். ஏன்? என் தாத்த ரத்தம்டா, அவன் பூட்டின அறிவுடா, அவன் ஊட்டின அறிவுடா. ஒரு வயது ஜெயிக்க முடியாது. பத்திரிகையாளர்களே ஊடகவியலாளர் அண்ணே நிறுத்திக்கிறோம்னே, போதும்னே. வேற ஏதாவது கேள்வி இருக்காப்பா? தங்கச்சி தம்பி இல்லண்ணே போதும்னே, முடிச்சுக்கிறோம்னே. ஏன்? காது வலிய வலியுதுடா. யாரு? இவன் கொடுத்ததுடா, இவன் கொடுத்தது. டேய் ஒண்ணுமே இல்ல, கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு, ஒய் பிறவு, சட்டு பிரிவு பாதுகாப்பு. ஏனே கேப்பா சிமான், உங்களுக்கு நிறைய த்ரட்டன் இருக்கு. எல்லா பயிலும் உங்க மேல எதிரா இருக்கான். உங்களுக்கு உங்க உயிருக்கு ஆபத்து, நீங்க பாதுகாப்பு. டே நாட்டுக்கு நான் தான்டா பாதுகாப்பு. எனக்கு என்னடா போட 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 ஓட. ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான், அவன் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான்? இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். யாருமே போடாமல் 36,50,000 ஓட்டை பெற்று 3வது பெரிய கட்சியாய் வந்து நிக்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல நான் தான் இருக்கேன். அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானி ஆகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக் கொண்டிருந்தான். அது காமராஜர் திறந்த சாதிதான், பள்ளிக்கூடம் தான். இப்ப என்னைய நீ எடுத்துக்க, நீ எந்த பயலுக்காவது பயப்படுற நானே பத்தியா? நீ எல்லா வீட்டிலும் இடி போடுவான், ஐடி ரைடு போடுவான், ஒன்னும் புடுங்க முடியாது. என்ன ஏன் போடுறேன்? என்ன காமராஜருடைய ஒரே பேரன் அறிகை. அல்லு மதுவே இல்லை, உணவின் ஒரு பகுதி. சீமான் பனை ஏறிட்டான். சீமான் பனை ஏறாம இவர் என்ன ஏறுவேன்? அவன் சொல்றான் பனை ஏறிட்டான், நீ அவன் பனை தான் ஏறணும். அவ்வளவு காலமா போச்சுண்டா உனக்கு, அவ்வளவு காலமா போச்சு. வனை என் குலதெய்வம் பராசக்திடா, பசுவின் பால் பனையின் பால் அடாது. தமிழ்நாட்டின் தேசிய மரமே பனைதான். இதை ஒரு சாதி மரம் என்று சொல்றான். அப்படின்னா தென்னை கவுண்டர் மரமாடா? பனை நாடார் மரம்னா தென்னை கவுண்டர் மரமா? கேரளாவில் முழுக்க தென்னை இருக்கிறது நாயர் மரம், நம்பூதிரி மரம் சொல்வியாடா பைத்தியக்கார நாயே. நான் முதலமைச்சர், எங்கட ஆன்லைன் வர்த்தகத்தை நடத்திடா பார்ப்போம். நான் நடத்துறேன், ஆன்லைன் வர்த்தகம் செஞ்சிரு பார்ப்போம். நீ ஜிஎஸ்டி வரி என் பிள்ளை என் மக்கள்கிட்ட வாங்கி போயிரு பாத்துருவோம். நீ என்ன கொம்பாதி கொம்பானு வந்து உட்கார்றா, என்கிட்ட வாங்கிடுறா ஜிஎஸ்டி பாத்துருவோம். நீ வாங்கிரு பார்ப்போம். பெரிய மாநாடு போடுவேன், வர்த்தக பெருமக்களை கூட்டி. எண்ணெயை தாண்டி 1 ரூபா வெளியில போகக்கூடாது. அவன் வரி என்கிட்ட கட்டு வாங்கிட்டும் வேலையை பாரு. நான் தான்டா இந்த நாட்டின் காமராஜ் பேரனாண்டா எல்லை சாமி. எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டில் பிறந்து வாழ்ந்து இறந்த போது ஒருவர் மட்டும் ஏன் பெருந்தலைவரானார் என்பதை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். ஏன் அவன் பெருந்தலைவன் என்றால்,
8ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்குத்தான் அரசு வேலை என்ற உத்தரவை தாத்தா முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வருகிறார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற விடுதியிலே மண்ணாங்கட்டி என்ற ஒருவர் எடுபிடி வேலைகள், தேநீர் வாங்கி கொடுப்பது, உணவு வாங்கி கொடுப்பது, செய்தித்தாள் வாங்கி கொடுப்பது, இந்த வேலைகளை செய்கிறார். அதுவும் அரசு வேலைதான், அதுவும் அரசு வேலைதான். இனி அப்படி இருக்கிற போது அவர் 8ஆம் வகுப்பு படிக்கல. அப்ப அந்த வேலை அவருக்கு இல்லாது போகிறது. இந்த அரசாணை 8 வகுப்பு படித்தவர்களுக்குத்தான் வேலை என்கிற அரசாணை வந்தால் அவருக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது. அப்போது அவர் அழுது கொண்டிருக்கிறார். அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய தாத்தா மு.க. தேவர் அவர்கள், ஏன் அழாதரா, நீ அழாத, போடுறா காமராஜுக்கு என்று தாத்தாவுடைய அலைபேசி எண், அன்னைக்கு அலைபேசி இல்ல தொலைபேசி தான், இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பை போடுகிறார். யாராவது ஒரு உதவியாளன் எடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் நாட்டின் முதலமைச்சர் தாத்தா காமராஜரே எடுத்து விடுகிறார். நம்முடைய தாத்தா மு.க. தேவர் அவர்கள் மண்ணாங்கட்டியிடம் சொல்லுகிறார், படிக்காத ஒருவர் முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் பியூன், அதாவது எடுபிடி வேலை செய்யக்கூடாதா என்று கேள்டா. இதை முதல்ல சொல்லி வச்சிடறாரு. சொல்லி வச்ச உடனே அவர் உடனே எடுத்து, யாரு எடுத்தாருன்னு தெரியல, அழைப்பை அந்த பக்கம் எடுத்தவர் முதலமைச்சர் தான் மண்ணாங்கட்டிக்கு தெரியல. எடுத்தோன்னே படிக்காத ஒருத்தர் நாட்டு முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் பியூனா இருக்கக்கூடாதா என்று கேட்டுறாரு. உடனே அழைப்பை வச்சிடுறாரு. மு.க. தேவர் நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்சது எடுத்தது காமராஜ் தான், முதலமைச்சரே எடுத்துட்டாரு அப்படின்ட்டு. என்னவோ நடக்க போதுன்னு பதறிக்கிட்டு இருக்கும்போது சரன்னு அரசு வாகனங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் விடுதி எம்எல்ஏ ஆஸ்டர் அதுல நின்றுது. விறுவிறுன்னு சரன்னு இங்க யாரு மண்ணாங்கட்டி, இங்க யாரு பேசுனது, முதலமைச்சருக்கு பேசுனது அப்படின்னு போடா போடா டேய் போடா என்று தாத்தா மு.க. தேவர் அனுப்பி விடுறாருல. அவர் மண்ணாங்கட்டி போய், நீ போடா, நான் வர்றேன், கூடவே வரேன், நீ போடா அப்படின்னு. உங்களை முதலமைச்சர் வர சொல்றாரு. நான் தாங்க மண்ணாங்கட்டி பேசிட்டேன், வா உங்களை கூட்டி வர சொல்றாரு முதலமைச்சர். பயந்து நடுங்கி தாத்தாவுடைய வீட்டுக்கு போகும்போது வாசல்ல நின்று ஒரு மகன் வரவேற்கிறான், ஒரு படிக்காத பியூனை. வாங்க, நீங்க தான் மண்ணாங்கட்டியா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க, சாப்பிட கொடுங்க. சாப்பிடும் முறை பொறுமையா இருந்து விசாரிச்சேன். ஒரு மகன் அவன் எம்எல்ஏ ஹாஸ்டல் சட்டமன்ற உறுப்பினர் தங்குற விடுதியிலிருந்து தன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவனுடைய வரலாறை தன் உள்ளங்கையில திரட்டி வச்சிருந்தான் ஒருத்தன். கேள்விப்பட்டேன் 2 பெண் பிள்ளைகளாமே, இந்த சம்பளத்தை வச்சுதான் குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்குதாமே, நான் கேள்விப்பட்டேன். சரி, இந்த இது வந்ததிலிருந்து 2 நாளா நீங்க சாப்பிடல, பசியோடு இருக்கிறீங்க, ரொம்ப குடும்பம் கஷ்டத்தை கவலைப்பட்டுட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எவ்வளவு தகவலை தெரிஞ்சிருக்கான் பாருங்க ஒருத்தன். ஒரு தப்பு பண்ணிட்டேன், அவன் உட்கார்ந்துருக்கான், எந்திரிச்சு ஒருத்தன் கும்பிடுறான், என்னை மன்னிச்சுக்கிறீங்க, நான் அந்த அரசாணையை மாத்தி இருக்கணும். எப்படி? இனிமேல் 8ஆம் வகுப்பு படித்தவனுக்கு தான் அரசு வேலை என்று மாத்திருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அந்த சிஓவை, அந்த அரசாணையை மாத்தி போட்டுறேன், சரியா? நீங்க போங்க, இப்போ செலவுக்கு ஏதாவது இருக்கு அந்த வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு வேலை உறுதியாயிருச்சுன்னு உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்லுங்க, பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? இதனாலதான் ஒரு தலைவன் பெருந்தலைவன் என்று அழைக்கிறான். இதற்கு புரியுது நினைக்கிறேன். அவன் பெருந்தலைவனானது இப்படித்தான். அரசியல்னா என்ன உங்களுக்கும் தெரியல, பல பேருக்கும் தெரியல, அதனாலதான் கண்டவன்லாம் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான். அரசியல்னா என்ன தாத்தாட்ட கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள்.
அரசியல்னா என்ன? இந்தா பாருங்க சனம் சனம் தண்ணி வரலைன்னு குடத்தை வச்சு தெருவில் போராடிக்கிட்டு இருக்கு. அது ஏன் வரலைன்னு பார்க்க போறேன். இதுதான் போய் அரசியல் தெரியல. அதனாலதான் அவன் பெருந்தலைவன். பெருந்தலைவன் சும்மா வரல, தலைவனுக்கெல்லாம் தலைவன். இங்க பேசிய என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொன்னாப்ல, இங்க பேசிய வர நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்க என் தம்பியோட சொன்னாப்ல, காசி இதை பத்தி இங்க பாத்தீங்கன்னா இந்த வைரவ உதவியாளர் தாத்தாவுக்கு முதலமைச்சருக்கு சோறு வைக்கிறாப்ல. சோறை சாப்பிட போகும்போது கையில எடுத்தா நாருது. காரணம் ரேஷன் அரிசி. இந்த நண்பர்கள் எல்லாம் அவன் ஜாதியிலே பெரிய பணக்காரன் இருக்கான். அவன் ஜாதியிலேயே அவன் சொந்தக்காரனே மளிகை கடை வச்சிருக்கான், நிறைய அரிசி மண்டி வச்சிருக்கான். நல்லா கொண்டாந்து அரிசியை கொண்டாந்து போடுவான். பெரிய பெரிய நண்பர்கள்லாம் செல்வந்தர்கள்லாம் அரிசியை கொண்டாந்து போடுறாங்க. அதை சாப்பிடல, ரேஷன் அரிசியை சாப்பிட்றான் ஒருத்தன். அப்ப அவர் கேட்கிறாரு, ஐயா இந்த நார்வையா இந்த நாத்தம் பிடிச்ச இந்த சோறை சாப்பிடணுமா ஐயா? இந்த தான் நல்ல அரிசி இருக்கதே ஆக்கி சாப்பிடணும். ஏய் சனம் இதைத்தானே சாப்பிடுது, அப்புறம் அதைத்தானே நாம சாப்பிடணும். நான் பாருங்க, அதனாலதான் பெருந்தலைவன். அவன் பிறந்து இறந்து 123 ஆண்டாயும் இன்னைக்கு அவன் பிள்ளைகள் அவனை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம்னா காரணம் அதுதான். இதைத்தான் வள்ளுவ பெருமகன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுங்கிறான். காமராஜே தலைவன் கிடையாது, நம்ம தெய்வம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் புரியும். இந்த நூற்றாண்டில் எந்த நூற்றாண்டிலும் தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவன் இப்படி வாழ்ந்தான் என்பதை நம்ப மறுப்பார்கள். வரலாறே பதிவு செய்ய கூசும். என்னடா இப்படி ஒருத்த வாழ்ந்தானா? டேய் ஒண்ணுமே இல்ல, கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு, ஓய் பிரிவு, சட்டு பிரிவு பாதுகாப்பு. சிரிக்காத, சத்தியத்தின் மகன் நான், சத்தியம் தான் பேசுவேன். ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் இசட்டு, ஒய் பிரிவு, பாதுகாப்பு, அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி. நாட்டின் முதலமைச்சர் ஓய்கிட்டு இருக்கு வண்டி, ஒரே ஒரு ஜீப், ஒரே ஒரு வண்டி, அபாய ஒளி, சைரன், ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு இருக்கு. நிப்பாட்டு, அவனை கூப்பிடு, இங்க வா. அது என்னது? நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்கூதிட்டு போயிட்டு இருக்கா, இங்க வா, பாதுகாப்பு. ஏய் நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன்? சொந்த நாட்டில் போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு? தண்ட செலவு, கர்மம். வண்டியை கொண்டு ஸ்டேஷன்ல நிப்பாட்டு, போன்னு. இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன்னால் நம்ப முடியுதா? ஒரு தலைவன் வாழ்ந்தான், இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான். அவன் பேரன் சீமான் தான் வாழ்வான். எவனாலும் சீமான் உங்களுக்கு நிறைய த்ரெட்டன் இருக்கு. எல்லா பயிலும் உங்க மேல எதிராக இருக்கான். உங்களுக்கு உங்க உயிருக்கு ஆபத்து, நீங்க பாதுகாப்பு. டே நாட்டுக்கு நான் தான்டா பாதுகாப்பு. எனக்கு என்னடா போட ஓட. ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான், அவன் எப்படா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான்? உயிருக்கு பயப்படுற கோலை எப்படா நாட்டுக்கு தலைவனாக முடியும்? நாட்டுக்கு மக்களுக்காக தன் உயிரையே கொடுக்க எவன் துணிஞ்சிருக்கானோ அவன் தான் தலைவனா இருக்க முடியும். அப்படி இருந்த தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜ் தாண்டா. வேற எவன்டா? எவன் இருக்கான்? 1 2 இல்ல, எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் அவன் புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம். 1 2 காரணம்லாம் கிடையாது. உலகத்துல இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானா என்று. இதெல்லாம் பேசுறதுனால என் சொந்தக்காரன் பூரா எனக்கு ஓட்டு போட்டுருவேன். நீ என்ன போட்டு எனக்கு போட்ட? ஒரு ஓட்டு என்ன போட்டியா? இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன்.
யாருமே போடாமல் 36,50,000 ஓட்டை பெற்று 3வது பெரிய கட்சியாய் வந்து நிக்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல நான் தான் இருக்கேன். தலைவர் எப்படி வந்தாரு? எதுக்குமே வர மாட்டாரு, இதுக்கு எப்படி வந்தாரு அப்படின்னு என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னு அவன் ஒருத்தனையாவது விட்டுருவான். அவனையும் கொண்டு போய் இந்த சால்வையை போத்தி அப்படி சாதி சால்வையை போத்தி மூடிட வேண்டாம். அவனையாவது விடுவான். அவனாவது தாத்தாவுக்கு உண்மையான பேரனா இருந்து உழைக்கிட்டு. இங்க பேசிய என் தம்பி மருத்துவர் சொன்னான் பாருங்க, காமராஜ்ங்கிற ஒரு தலைவன் நாடாருக்கானவன் என்று எண்ணுவது போல அவரை சிறுமைப்படுத்துவது உலகத்தில் எதுவும் இல்லை. பேசிய என் தம்பி சந்திரசேகர் பேசினான். மூதறிஞர் ராஜாஜி 6000 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார் காசு இல்லைன்ட்டு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, 6000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டார். ஒருத்தன் வாரான், அந்த 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலே 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்தான். இங்கே மேடையில் இருக்கிற எவனும் சரி, இவனும் சரி, எந்த கொம்பனும் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் என்பதை எவனும் இருக்க முடியாது. அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானி ஆகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக் கொண்டிருந்தான். அது காமராஜர் திறந்த சாதிதான், பள்ளிக்கூடம் தான். அவன் பள்ளிக்கூடம் திறந்தது அவன் ஜாதிக்கு இல்லையே, அவன் ஜாதி பிள்ளைக்கு இல்லையே. என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொல்ற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு, வா அப்படின்னு அவன் சொல்லல. எல்லாரும் வான்னா. அங்க பறையன் இருந்தான், தேவேந்தர் இருந்தான், தேவர் இருந்தான், கவுண்டர் இருந்தான், வன்னியர் இருந்தான், கோனார் இருந்தான், பிள்ளை இருந்தான், முதலியார் இருந்தான். ஏன் அவன் சாதி தலைவன் அல்ல, சாதித்த தலைவன், சமூக தலைவன் அல்ல, ஒரு தேசிய இனத்தின் பெருந்தலைவன். அதனாலதான் அவன் பெருந்தலைவன். உலகத்தில் அறிவார்ந்த என் இன சொந்தங்களே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, உலகத்தில் எல்லாருமே தன்னலவாதிகளாக தான் இருந்திருக்காங்க. எந்த மனித குணமும் தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கூடாதுன்னு நினைப்பான். இங்க எல்லாரும் தான், இங்கேயும் தான். என் கடையில வியாபாரம் இல்ல, இவன் கடையில வியாபாரமா, இப்படிதான் நினைப்பான். உண்மையா இல்லையா? அதை மட்டும் எனக்கு எனக்கு 2 கண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒத்த கண்ணாவது போயிடணும். இதான் ஊழவியல் மனித மனம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், இதான் நம் முன்னோர்கள் பாடி வச்சது. யான் பெறாத இன்பத்தை பெருகை வையகம் நினைச்ச ஒரே மகன் உலகத்திலேயே தாத்தா காமராஜ் தான். எப்படின்னு நாம் படிக்கல, அதனால எந்த பயலும் படிக்க வேணாம்னு நினைக்கல. எப்படி? ஏய், நானே படிக்கல, உனக்கு என்ன படிப்பு? அதுதான் தாத்தா நீ பெருமையா பாக்குறே. அவன் படிக்கல, அதனால அவன் யாரு மேலையும் பொறாமப்படல. நம்ம படிக்கல, நம்ம பெற முடியாத கல்வியே நம்ம நாட்டு பிள்ளைகள் பெற்றாகணும் நினைச்சான் பாரு. அதனாலதான்டா அவன் பெருந்தலைவன். உலகத்துல எந்த மனித மனம் காமராஜருங்கிற ஒருவனை தாண்டி இது சிந்திக்கும் நினைக்கிற? நீ யார் நினைப்பா? நானே கூழ் குடிச்சுக்கிட்டு நாய் உனக்கு பிரியாணி கேக்குது அப்படிதான் நினைப்பா. நீ வேணப்பா, நீ எதுக்கு வெளியில போய் நினைப்ப. ஆனா ஒரு மகன், நாம படிக்கல, ஆனா நம்ம நாட்டு பிள்ளைகள் படிக்கணும்டா அப்படின்னு படிக்க வச்சான் பாரு. அதுல எப்படி படிக்க வச்சான்னு தெரிஞ்சுக்கணுமா? நீ இங்க பாரு, பள்ளிக்கூடத்தை திறந்துறாரு. இதுல நீங்க எல்லாம் பேசுனாங்க, தாத்தாவை எல்லாம் கேவலமா பேசுறாங்க. அதுக்கு வேற ஒரு மேடை வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் எங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணியமா போயிட்டு போயிடுறேன். ஏன்னா அக்டோபர் 2ஆம் தேதி தாத்தா நினைவு தினத்தை அன்னைக்கு விருதுநகர்ல பிறந்த ஊர்ல வச்சிருக்கேன்.
பெருந்தலைவர் பெருவிழான்னு அன்னைக்கு வச்சிருக்கேன். இவங்களுக்கெல்லாம் ஓசியில ட்ரெயின் ஏறி வந்தவன்லாம் என் தாத்தாக்கு ஏசி பாட்டு கொடுத்தேன்னு பேசிக்கிறான். சரி, என்னவோ 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 நாங்க மானம் கட்டு போயிட்டோம்ல, மானம் கட்டு போயிட்டோம். மானம்னு ஒண்ணு இல்லையே அவனுக்கு. அதனால கண்ட கண்டவனுக்கெல்லாம் ஓட்ட போட்டு இதை கேட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு இருக்கு வச்சுக்கிறேன். என்ன பண்றாரு, பள்ளிக்கூடத்தை திறந்துடுறாப்ல, இந்த படிக்கவனு வரல, என்ன பண்றேன்னு தெரியல. இந்த ரோட் சாலையில போயிட்டு இருக்காப்ல, போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்ல. தாத்தா வண்டியை நிறுத்துங்க, ஒன்று கடிச்சிட்டு போவோம் அப்படின்னு இறங்கி ஒரு பழைய அம்பாசிடர் இப்படி போய் நிற்கும்போது ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயசு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்ல. ஐயா இங்க வா, என் பள்ளிக்கூடம் போலையா? இவர் முதலமைச்சருக்கு காமராஜன் அவனுக்கு தெரியாது. நல்லா கவனிச்சுக்க. பள்ளிக்கூடம் போல, பள்ளிக்கூடம் போனா சோறு நீ ஊத்துவ, சோறு நீ விடுவ, ஆடு மாடு மேய்ச்சாதாங்க ஒரு வேளை கஞ்சி, போ போ அப்படின்ட்டான். அன்னைக்கு யோசிக்கிறாப்புல, ஓ சாப்பாட்டுக்கு இல்ல, ஒருவேளை கஞ்சிக்கு இல்ல பிள்ளைகளுக்கு, சரி அப்படின்னு முடிவெடுக்கிறாப்புல. என்ன பண்றாரு, ஒரு வேளை சோறாவது போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருவோன்னு நினைச்சு மதிய உணவுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராப்ல. உலகத்துல அப்படி சிந்திச்சவன் எவனும் இல்ல. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்துட்டாப்ல. இவன் வரல. ஏடா ஒருவேளை சோறு இல்லைன்னா சோறும் போட்டான், படிக்க வரலையே அந்த பிள்ளைய அப்படின்னு மறுபடி என்னையாவும் பிரச்சனைன்னு போட்டுக்கிற டவுசர் சட்டை இல்ல, அவன் எப்படி படிக்க வருது அப்படின்னு சீருடை தரையா, இலவச சீருடைன்னு ஏற்றதால் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு வேறுபாடு இல்லாது மாணவ பிள்ளைகள் ஒரே இருக்கையில் ஒன்றாக இருந்து படிக்க வேண்டும் என்பதற்காக சீருடை என்ற திட்டத்தை கொண்டு வந்தவன் அவன்தான். அதுக்கப்புறம் படிக்க வரல. சரி என்னதான்டா பண்றதுன்னு பாக்குறாப்ல, என்னடா இன்னும் வரமாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் சரிய போட்டுக்கிற டவுசர் சட்டை கூட எழுதி படிக்க நோட்டு புத்தகம் இல்லையேன்னு சொன்ன உடனே இலவசமாக எழுதி படிக்க நோட்டு புத்தகம் ஸ்லேட்டு கொடுத்து படிக்க வச்ச மகன் இந்த நாட்டிலே பெருந்தலைவர் தான். அறிவார்ந்த எனது சொந்தங்களே, ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆக பெரிய செல்வம், ஆக பெரிய வளம் அறிவு செல்வம் தான். அந்த அறிவு செல்வத்தை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த பெரும் வல்லன் நம்முடைய தாத்தன் காமராஜர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளும். மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது அரசாங்கத்துக்கிட்ட காசு இல்ல. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி வரி இல்ல, இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை இல்ல, தொழில் பெருக்கம் இல்ல, இவ்வளவு பிரச்சனை இல்ல. 8 அமைச்சர் தான் இன்னைக்கு. என்ன எத்தனை அமைச்சர்னு எண்ணி முடிக்க முடியாது. நீ 8 அமைச்சர், எவனுக்கும் எவ்வளவு பெரிய வீடு வீடு அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே தாத்தாவை போன்ற நேர்மையானவர்கள், தாத்தாவை போலவே நேர்மையானவர்கள். அப்படி இருக்கும்போது காசு இல்லை, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாப்புல. நேத்து சுந்தர வடிவேலு அவர் தான், அவர் ஒரு கல்வித்துறையில இருக்கிறாங்க, அவரை கூப்பிட்டு பேசும்போது இப்ப இந்த மதிய உணவு போடுறதுக்கு என்ன பண்றதுன்னா, நமக்கு நிதி இல்லை, ஃபண்ட் பத்தாது, நிதி இல்லை என்று எல்லாரும் சொல்றாங்க. அப்படியா? இப்போ ஒரு வேளை சோறு போட்டாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சணும். எப்பாடு போட்டாவது படிக்க வச்சுட்டா நம்ம பிள்ளைகள் வளர்ந்து நாட்டை காப்பாத்தி பெறுவான். அதனால நீ எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு தூரம் அதை செய்யி. மீதி இல்லைன்னா நான் மடி ஏந்தி ஊரா போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சிருவோம்னு சொன்னா. இதைத்தான் அவை கற்கை நன்றே பிச்சை புகியும் கற்கை நன்றேன்னா, பிச்சை எடுத்தாவது ஒரு தலைமுறை பிள்ளைகளை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த தலைவன் இந்த பூமி பந்தில், இந்த நிலத்தில் நம் தாத்தன் காமராஜ் தான். எவனும் கிடையாது, எவனுமே கிடையாது. நீ 1 2 கிடையாது அவன் புகழை பேசிக்கிட்டே போறதுக்கு. அத நீ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி வெளியூருக்கு போகும்போது துண்டப்படி இந்த பக்கம்
இடது பக்கம் போட்டு போறது, இடது பக்கம் போட்டு போறது அவருக்கு வழக்கம். ஒரு சட்டை போட்டுக்க அப்புறம் இந்த இடத்துல கிழிஞ்சிருது, சட்டை இந்த இடத்துல கிழிஞ்சிருது. என்ன பண்றது தெரியல, மாத்து சட்டை இல்ல, இப்ப போயாச்சு, துண்டை இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்ல, இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்ல. உலகத்துல ஒரு முதலமைச்சர் கிழிஞ்ச சட்டையை மறைக்க தோல்ல இருக்க துண்டை மாத்தி போட்டவன் நீ பாட்டிருக்கியா? அவன் தான் நம்ம தாத்தா தான். ஊருக்கு போகும்போது துண்டு அவருக்கு பரிசா போய் இந்த போட்டாங்கல்ல, இங்க போட்டாங்கல்ல, இந்த மாதிரி துண்டு பரிசா போடுறதெல்லாம் வாங்கி வாங்கி அப்படியே பின்னாடி இருக்க கொடுப்பாப்புற. நெல்லை ஜெவமணி ஐயா தெரியுங்களா உங்களுக்கு? அவர் தான் மடிச்சு மடிச்சு வைப்பாப்புல. வண்டியில போகும்போது, ஜெவமணி அந்த துண்டெல்லாம் பத்திரமா வையே, அதுல எடுத்துடாத, உனக்கு வேணா நான் தனியா வாங்கி தரேன். தாத்தா ஊருக்கு போயிருக்காப்புல, வரும்போது இந்த துண்டு கொண்டு வருவாப்புல, அதுல சட்டை தச்சு போட்டுக்கலாம்னு அந்த பாலமந்திரி பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள்லாம் ஆசையா காத்திருக்கேன், அதை எடுத்து போறாத ஜெவமணி, அப்படியே வையின்னு தோல்ல போட்ட துண்டை மக்களுக்கு தொண்டுக்கு பயன்படுத்தின ஒரு தலைவன் உலகத்துல நம்ம தாத்தனத்தவன் எவன் இருக்கான்? எவன் இருக்கான்? ஏய், வாரம் வாரம் நம்ம கறி, கோழி, முட்டை, இதெல்லாம் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, விருந்து, மீன் எல்லாம். ஒரு முதலமைச்சர், நாட்டின் முதலமைச்சர் வாரத்துக்கு ஒரு நாள் தான் அசைவம். அந்த ஒரு நாள் அசைவம்னா என்ன நினைக்கிற? ஆட்டுக்கறி, கோழிக்கறி எல்லாம் கிடையாது, முட்டை. அந்த முட்டையும் ஒரே முட்டை தான். ஒரு வேளை தாத்தா சாப்பிடுற நேரத்துக்கு தம்பி போல, எங்க ஐயா போல ஒரு விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, ஐயா கணேசன் ஐயா போல ஒருத்தர் விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, அந்த இன்னொரு முட்டையை அவிச்சு வச்சா அடுத்த வாரம் அந்த முட்டையும் தாத்தாவுக்கு கிடையாது. இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருப்பான்னு நினைச்சு பார்த்திருக்கியா நீ? கற்பனை கூட நீ செய்ய முடியாது. நீ வரலாற்றை பாரு. காமராஜ்ங்கிறது ஒரு பெயர் சொல், காமராஜ் அப்படின்னு நீ பார்க்க கூடாது. காமராஜ் அப்படின்னா உண்மை, நேர்மை, எளிமை, தூய்மை, இதெல்லாம் ஒரு சேர்த்து ஒரு 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 இது இருக்கும்ல, அதுக்கு சுருக்கமா ஒரு பேரு காமராஜ். இதெல்லாம் நீ பிரிச்சு பிரிச்சு சொல்றீல, உண்மை, நேர்மை, எளிமை, வாய்மை, இவ்வளவு பிரிச்சு பிரிச்சு போறீல, அது ஒரே பேரா வச்சுன்னா அது காமராஜ். தாத்தாவுக்கு முன்னாடி பல முதலமைச்சர் இருந்திருக்கான், பின்னாடி கர்மம் முடிச்சு 50-60 ஆண்டுகளா இவ்வளவு பேர் இருந்திருக்கான், இன்னும் காமராஜ் ஆட்சின்றான். டேய், அப்ப நீங்க எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருந்திய? அதுக்கு முன்னும் கிடையாது, பின்னும் கிடையாது, அவன் ஒருவனே நல்ல ஆட்சியின் அடையாளமாக இருக்கிறான் என்றால் அதான்டா காமராஜ். அதான் காமராஜ். சும்மா பேசுவான் எல்லாம். நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தவன் என் தாத்தன் காமராஜ். தெருவுக்கு தெருவு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தவர்கள் இவர்கள். இப்ப நீ யாரு பக்கம் நிக்க போறான்னு முடிவு பண்ணிக்க. நல்லா கவனிச்சுக்கணும். ஏய், பெத்ததாயி செத்து போனா, கொல்லி ஓடுறான் மகன், ஒரே மகன், ஆம்பளை பிள்ளை. கொல்லி ஓடும் போது கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத என் தாத்தன் சாராய கடையை ஐயா கருணாநிதி திறந்த போது கதறி கதறி அழுதான் என்றால் அதான்டா காமராஜ். ஒரு பொம்பளை வாரா, ஒரு பொம்பளை 2 பிள்ளைகளை கூட்டி ஐயா ஐயா அப்படின்னா வீட்டு வாசல், என்ன ஏமா அழுகிறா, இந்தம்மா நிப்பாட்டு, என்னம்மா? ஐயா, என் புருஷனை போலீஸ் பிடிச்சு போயிடுச்சேன். சும்மா போலீஸ் எதுக்கு பிடிச்சிட்டு போகுது? என்ன பண்ணா புருஷன், என்ன பண்ணாமா அப்படின்னா, ஐயா தெரியாம சாராங்க. என்னடா இந்த அம்மா உள்ள விட்டதாரு, போமா வெள்ள அனுப்பு. ஐயா தெரியாம காட்சி வித்துட்டாரியா சாராங்க அப்படின்னு என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன்? ஏய் போமா, கொலகார பையில கூட மன்னிக்கலாம், ஒருத்தி தாலியத்தான் இருப்பான். ஆனா உன் புருஷன் ஜாராயம் காய்ச்சி வித்து ஊர் தாலியை புறா அறுத்து போடுவான். அவன் எப்படி மன்னிக்க சொல்ற? போவா அந்த பக்கம் டாப்ல. எப்படி இருக்கு பத்தியில? வாழ்க்கையில அவனை போல ஒரு தன்னலம் கருதாது நாடு மக்களும்னு சிந்திச்ச வாழ்ந்த தலைவன் உலகத்துல கிடையாது. ஏய், நான் சொல்றேன் நீ நினைக்காதரா, என் தாத்தன்னு பெருமை பேசுறேன் நீ நினைச்சிட்டு பாடா. பாரா, படம் இருக்கு, தட்டி பாடுறா. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காண்டா ஒரு கிழவன்.
இந்தா இருக்கு நாற்காலியில வெளியில போகும்போது பாரு இப்படி வைக்கான் உட்கார்ந்துருக்கான். இந்திரா காந்திடா பிரதமர், மொராஜி தேசாயிடா பிரதமர், ரெண்டு பேரும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க என் தாத்தனை நின்னு கும்பிடுற படம் இருக்குடா. நின்னு கும்பிடுறான்டா. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் காமராஜர்டா. நேர்மைடா நேர்மைடா நேர்மை. அப்படியே உட்கார்ந்துருக்க பிரதமர் எந்திரிக்கல இப்படி திருப்பி பின்னங்க இப்படி வச்சுக்கிட்டு அப்படி ரெண்டு பேரும் கும்பிடுறேன். நேரு இங்க வந்துட்டு இருக்காப்ல. நேரு பேரணி இல்ல, நேரு பிரதமர். இன்னைக்கு மாதிரி இப்படி கும்பிடுறது அப்படி கும்பிடுறது. நேரு பெரங்கைய கட்டிக்கிட்டு நேருக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காப்ல. எங்க பிள்ளைய போடுறாங்க நடந்து போறது காமராஜ் இல்லடா, நேருக்கு முன்னாடி போறது என் தாத்தனி. நேர்மைடா நேர்மை போகுது. நேர்மை எவனுக்கு அஞ்ச வேண்டியது இல்ல. உண்மை நேர்மை மறந்துட்டீனா இப்ப என்னைய நீ எடுத்துக்க. நீ எந்த பயலுக்காவது பயப்படுற நானே பத்தியா? நீ எல்லா வீட்லயும் இடி போடுவான், ஐடி ரைடு போடுவான், ஒன்னும் புடுங்க முடியாது. என்ன ஏன் போடுறான்? என்ன காமராஜருடைய ஒரே பேரனா இருக்கேன். ஒண்ணும் நீ அவரா போடா. உள்ளத்தில் தூய்மையும் நேர்மையும் இருந்தா ஒருவனுக்கும் பயப்பட வேண்டியது இல்ல. எங்க தாத்தனின் வாழ்க்கை வரலாறா எங்களுக்கு வழிகாட்டுது. நீ அவர் என்ன படிக்காத நினைச்சுக்கிட்ட? நீ அவரை படிக்காத நினைச்சுக்கிட்ட? டேய், எல்லா தலைவனோடும் இங்கிலீஷில் தான் பேசியிருக்காப்ல. சாகும்போது தலையணைக்கு பக்கத்தில் ஒரு புத்தகம் வச்சிருந்தாப்ல. ஒரு புத்தகம், மெயின் கேம்ப், என் நாடு என் மக்கள் எனது போராட்டம்ங்கிறது ஹிட்லருடைய அவனுடைய புத்தகம். அந்த மெயின் கேம்ப்ங்கிறது ஆங்கில பதிப்பு. அந்த ஆங்கில பதிப்பை தன் தரையில் வச்சு படிச்சுட்டு படுத்துக்கிட்டு இருந்திருக்காப்ல. அவரை நீ படிக்காத நினைச்சிருக்க? காந்தி படத்தை எல்லாம் அரசு அலுவலகங்களை ஹேங் பண்ணுங்க. அரசாணை வருது, ஹேங், அதாவது தொங்க விடு, தூக்கில போடுங்கிற மாதிரி. ஹேங் பண்ணா தூக்கில போடு. அதை படிச்சுட்டு பைத்தியக்காரப்பல எதுக்கு ஹேங்னா தூக்கில போட சொல்றியா? இன்ஸ்டால் பண்றா, அதை பொறுத்துறா. ஒரு படிக்காத ஆங்கிலத்தில் திருத்தம் சொல்றான். இது என்ன பெரிய பெரிய நேரு அவரு ரொம்ப நெருக்கமானவங்க. அதுல நேருவை போய் பார்க்கும்போது நீ பாரு படம்லாம், நேரு இப்படி உட்காந்துருப்பாரு கால் மேல விட்டு, இந்திரா காந்தி இப்படி உட்காந்துருக்கு, நம்ம ஆளு கால் மேல கால் விட்டு பேசிட்டு பாடு காலாட்டிக்கிட்டு. அப்ப நேரு ரொம்ப சோகமா இருக்காப்ல. ஏன் முகம்லாம் வாடி போயிருக்கு என்ன அப்படின்னு? ஒன்னும் இல்ல காமராஜ், இந்த திண்மையா ராணுவ தளபதி அந்த ராணுவ அமைச்சருக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறான், பெரிய சிக்கலா இருக்கு காமராஜ், என்னால அதை சமாளிக்க முடியலன்னு தாத்தாட்ட சொல்றாப்ல. இது என்ன பெரிய விஷயம்? இதுக்கு போய் அப்படி சொந்துக்கிட்டு இருக்கிறீங்க? முப்படைக்கும் ஒரே தலைவர்னா தானே பிரச்சனையா இருக்குது. நீங்க ஒண்ணு செய்யுங்க, திம்மையாவை 2 மாசம் அரசு பயணமா வெவ்வேறு நாடுகளுக்கு அப்படியே பயணம் பண்ண விடுங்க. குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு டூர் மாதிரி போட்டு விட்டுருங்க. அவர் குடும்பத்தோட போயிட்டு வரட்டும். வர்றதுக்குள்ள இந்த படையை பிரிச்சு 3 படையா, கடற்படை, காலாட்படை, வான்படைன்னு பிரிச்சு 3 படைக்கு 3 தளபதிகளை போட்டுருங்க. அப்ப திம்மையா வரும்போது 3 படையில எந்த படைக்கு ஒரு படைக்கு தலைமை இருக்கிறது அவர் தயங்குவார். ஏன்னா 3 படைக்கும் தலைவரா இருந்தவர். அவருக்கு தயங்குவாரு, அவர் வரமாட்டாரு. அதோட விளக்கிட்டு நம்ம விட்டுறலாம். இதுக்கு போய் கவலைப்படுறீங்களான்னு கட்டி பிடிச்சி, காமராஜ் இது எனக்கு தோணவே இல்லையா காமராஜ், சிறப்பான யோசனை நான் செஞ்சிறேன்னு திம்மையாவை வெளிநாட்டுக்கு சுற்றுலா அனுப்பிட்டு வரும்போது 3 படைகளா பிரிச்சு 3 படைகளுக்கு 3 தளபதியை நேரு போட்டாப்ல. இன்னைக்கு முப்படை இருக்குதுன்னா அது என் தலைவன் காமராஜ் மூளையில சிந்திச்சதுதான் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். இன்னைக்கு கல்வியாளர்கள் எல்லாருமே என் அன்பு தம்பி தங்கையில, என் அருமை பெற்றோர்களை, அருகமைவு பள்ளி, ஒவ்வொரு சிற்றூர்லையும் தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி. யாரு சொல்றா? பெரிய கல்வியாளர்கள்லாம் கூடி. இது எவனுமே சொல்லாம என் தாத்தன் ஒவ்வொரு ஊர்லையும் தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளியை தொடங்கி எங்களை எல்லாம் படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் பெருந்தலைவன் காமராஜ்.
அதை நீங்க கவனிச்சுக்கணும். தாத்தாவே என் தம்பி கார்த்திக் சொன்னது மாதிரி நாடார் பேரவையும் நாடார் சமூகம்தான் போற்றும் என்பதே இழிவு, பெருமை இல்லை, இழிவு. இப்படித்தான் நம் இன முன்னோர்களை எல்லாம் சாதிய குமிழுக்குள், சாதிய ஒரு வட்டத்துக்குள் குறுக்கினார்கள். தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவரா, அவர் தேவருக்கு. கப்பல் ஓட்டிய தமிழன் நம் பாட்டன் வஉசியா, அவன் பிள்ளைமாருக்கு. அயோத்திதாசன், ரத்தமலை சீனிவாசன், MC ராஜா நம் முன்னோர்களா, அவர் பறையருக்கு. இப்படி ஒவ்வொரு சாதிக்குமாக அப்படியே நம் முன்னோர்களை சுருக்கி பெரும்புகளை மறைத்தார்கள். இதை விரிக்கணும், பெருங்குடையா விரிக்கணும், எல்லாரும் போற்ற வேண்டும். காமராஜரால் கல்வி வெறி பெற்ற ஒவ்வொரு மகனும் தன்னுடைய குலதெய்வமாக காமராஜரை போற்றணும். அதுதான் அவனுக்கு செய்கிற நன்றி கடன், அவனுக்கு செய்கிற மதிப்பு. அதை விட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியில நான் காமராஜனா நாடார் அப்படியே அப்படி பண்ணாரா? சொந்த சாதிக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுக்காத ஒரு தலைவன் உண்டென்றால் அது அவன் தான். எனக்கெல்லாம் நான் படிச்சு வெளியில வர்ற வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது, ஒன்னும் கிடையாது. காரணம் அவனுக்கு பேரனா பிறந்த ஒரே பிள்ளை தான். தன்னலம், தான் பிறந்த சமூக நலன் பாராத ஒரு மகன் அவன் தான். அதனால நீங்க இன்னைக்கு பம்மல்ல ஒரு நாடார் பேரவை நடக்குது, இது எதுக்கு என்னை கூப்பிட்டு? இதை சொல்றதுதான் இந்த சுருக்காத சுருக்காத சுருக்கு பையில் என் தாத்தாவின் புகழை சுருக்காத உலக பெருந்தலைவன், பேரினத் தலைவனாக விரிவடை செய். அவன் ஆலமரம், அவனை சுருக்காதே. இப்படிதான் நம்மளை ஒளிச்சாண்டா திராவிட. சுருக்குனா உனக்கு எங்கடா மான ரோசம் இருக்கு? உனக்கு எங்க இருக்கு? சிவகாசியில கருவாடு விற்கிற சிவகாமியின் மகன், கருவாட்டுக்காரி மகன் சொன்னவனுக்கு ஓட்டு போட்டவன் தான் நீ. ரஷ்யாவுக்கு எரும தோல் அனுப்பணும், இப்ப எரும மாட்டை அனுப்புறோம்னு சொன்னவனுக்கு ஓட்டு போட்டவன் தானே நீ. போட்டானே நீ. என்ன உனக்கு தன்மானம் இருக்கு? மான ரோசம் இருக்கு. கேவலம். நீ போடு, போடாம போ, ஆனால் வஞ்சம் வச்சு பழிதிருக்காமல் அவன் பேரன் நம் போயிருவேன் மட்டும் நினைக்காத. இப்பவும் போட்டி நடக்குது. யாருக்கு? தாத்தனுக்கும் பேரனுக்கு தான். தாத்தன் சிறந்த ஆட்சி கொடுத்தானா, அவன் பேரன் சீமான் கொடுத்தானா. இதான் சண்டை. இடையில இவன தருதல பைய, இவனை போய் நீ கணக்குல சேர்க்காத. வந்தவன மூடுவண்டா டாஸ்மார்க்க, திறப்பண்டா கல்லு கடைய. அது உங்க தாத்தா கல்லுக்கடையை திறக்கல, அவர் பள்ளிக்கூடத்தை திறந்தாரு. நீ என்ன பண்ண? டாஸ்மார்க்க திறந்த. அவர் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டிய? கல்லு மதுவே இல்லை, உணவின் ஒரு பகுதி. சீமான் பனை ஏறிட்டான். சீமா பனை ஏறாம இவர் என்ன ஏறுவேன்? அவன் சொல்றான் பனை ஏறிட்டான், நீ அவன் பனை தான் ஏறணும். அவ்வளவு காலமா போச்சேன்டா உனக்கு, அவ்வளவு காலமா போச்சு. வனை என் குலதெய்வம் பராசக்திடா, பசுவின் பால் பனையின் பால் அடாது. என் பண்பாட்டோட இணைந்த ஒன்றடா. பனை தமிழனின் தேசிய மரமடா, தமிழனின் அடையாளம். இலங்கையிலே, ஈழத்திலே பாட புத்தகத்திலே பனை மரத்தை போட்டு பனையிலே ஏறுகிற ஒருவரை போட்டு தமிழன் என்றுதான்டா பாட வச்சிருந்தான். தமிழ்நாட்டின் தேசிய மரமே பனைதான். இதை ஒரு சாதி மரம் என்று சொல்றான். அப்படின்னா தென்னை கவுண்டர் மரமாடா? பனை நாடார் மரம்னா தென்னை கவுண்டர் மரமா?
கேரளாவில் முழுக்க தென்னை இருக்கிறது. நாயர் மரம், நம்பூதிரி மரம் சொல்வியாடா? பைத்தியக்கார நாயே சொல்வியாடா? சொல்லுவியா? நான் பனை ஏறுறது குலத்தொழில், நான் ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில், நான் வேளாண்மை செய்வது குலத்தொழில், நான் நெசவு செய்வது குலத்தொழில், நான் மீன் பிடிப்பது குலத்தொழில். நாட்டை 3 தலைமுறை ஆள்றான்டா கருணாநிதி அவன் பேரணும். அது என்ன அவன் குலத்தொழிலாடா? என் நாட்டை ஆள்றது என்னடே? எல்லாம் கலெக்டர் ஆயிரு, எல்லாம் போலீஸ் ஆயிரு. சோத்துக்கு எதாடா திம்ப நாயே? கருப்பட்டி கருப்பட்டி திங்கணும். எங்க இருந்து வரும்? எங்க அப்பன் ஏறணும்டா பனையில. பைத்தியக்கார நாயே, எங்க அப்பன் பனையில ஏறணும். நீ எழுதி வச்சுக்க. காமராஜர் என்ற தலைவனின் சத்திய பேரன் நான் சொல்றேன். நான் வந்த உடனே பனை ஏறது அரசு பணிடா, கவர்மெண்ட் வேலைடா. இறக்கித்தா சம்பளத்தை வாங்கிட்டு போ. நான் கருப்பட்டியை காய்ச்சிறேன், நான் கற்கண்டு காய்ச்சிறேன். இண்டஸ்ட்ரி, பனை சார்ந்த தொழிற்சாலை எல்லாம் நல்லா பனை ஏற. என் தம்பி இருக்கான் விக்டர், என் சொந்தக்காரன் பூரா பயிலும் ப்ரொஃபசர்ஸ். பனை ஏற எல்லா பயிலுங்க. டேய், திருச்சியில இன்னைக்கு நடக்க வேண்டியதுடா. 1000 பேர் பனை ஏறான். 1001வது முதல் பனை ஏறின்னு எனக்கு போட்டிருக்கான். நான் இல்ல, அவன் போட்டிருக்கான் முதல் பனை ஏறி செந்தமிழன் சீமான். அவன் தலைமையில 1000 பேர் ஏறம்னு. நீ என்ன நாடாறு ஏறிட்டான்னு சொல்ற? 100 சாதி ஏறான்டா. வன்னியரு, கவண்டரு, தேவரு. அதனாலதான் அந்த மாநாடு நடக்குது. அடா பைத்தியக்கார நாயே, நாங்க எல்லாரும் ஏறோம்னா நீ என் முன்னாடி ஏறான். இந்த ஐயா மோடி வர்றதுனால 2 நாள் தள்ளிட்டேன். கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, ஐயா வரும்போது நீ பனையில ஏறி ஏதாவது ஒண்ணு அதை காட்டுறதா இதை காட்டுறதான்னு தெரியாம போயிடும், தயவு செய்து 2 நாள் தள்ளி வைக்கணும்னு. சரி இரு, நான் 2 நாள் விட்டு ஏறேன். பைத்துக்கார பையில 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்டா அமெரிக்கால. 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய். எல்லா பயிலும் கருப்பட்டி கருப்பா இருக்கிறதுனால வெக்கப்பட்டு திங்காமட்டு வெள்ளை சர்க்கரைன்னு போயிட்டு இங்க ஒரு தொழிற்சாலையில வர வேண்டிய சர்க்கரை உடம்புக்குள்ள வந்துருச்சு. என்ன பண்றது தெரியாம கருப்பட்டி கருப்பட்டி கருப்பட்டி. ரோட்ல போகும்போது மானங்கட்ட நாய்கள் அங்க தெருவில் கருப்பட்டி காஃபி கிடைக்கும். எங்கிருந்தா கருப்பட்டி கிடைக்கும்? பைத்தியக்காரப்பல, கருப்பட்டி எங்கிருந்தா கிடைக்கும்? லூசு. அது எங்க ஆத்தால போய் காட்சி கொண்டாடும்டா பைத்தியக்காரப்பையில. கெட்டு கருமம் பிடிச்சவங்க. உலக இயற்கை உணவுக்கு திரும்புகிறா, ஈடு கொடுக்க முடியல. என்கிட்ட ஒரு 5 வருஷம் 5 வருஷம் என்ன வர உலகத்தின் தலை சிறந்த நாடாக நீ பாரு. நீ என்ன படுத்து பாரு, என்ன பண்ற நீ? அப்பா இது அப்பவே கொடுத்துருக்கலாம் அந்த பிள்ளைகிட்ட. அப்படி காமராஜுங்கிற ஒரு தலைவன் ஆன்மா நிம்மதியா உறங்கணும்னா அவன் பேரனை நீ அரியணையில உட்கார வைக்கணும். இல்லைன்னா வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது. நான் வீட்டுக்கு போனேன், போய் சத்தியம் பண்ணிட்டு தான் வந்தேன். இரு, நான் வென்று வந்து உனக்கு நான் வணக்கம் செய்கிறேன், அதுவரை என்னை விட்டு உன் பேரனை நீ தொடாத. வாவுச்சி என் பாட்டனுக்கு கப்பலோட்டி தமிழனுக்கு மாலை விட போனேன். அவன் வந்து சிலையில ஏறும்போது போலீஸ் என்னை தூக்கிட்டு போயிட்டுது. என்னங்க அப்படின்னா, ஐயா சிலை விழுந்துருமியான்னாங்க. ஏய் ஐயா நீங்க விழுந்துருமியா, என்ன பண்ணலாம், இந்த படம் இருக்கு இங்க கும்பிட்டு போங்கன்னாங்க. அன்னைக்கு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் வரமாட்டேன். என்னைக்கு உன் பேரை வென்று வரணும், உனக்கு இதே மாதிரி கடற்கரையில மிகப்பெரிய சிலையை வச்சுதான்டா மாலை போடுவேன்னு வந்துட்டேன். ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் என் தம்பி சொல்றான்ல, சீமானு கிடைச்ச வெற்றின்னு திருப்பி பார்க்க திறக்க மாட்டான். ஏன் திறந்தா செத்து போயிடுவான். என்ன சிரிக்கிற? டேய், தஞ்சை பெருவுடையார் கோயில்ல தலவாசல் வழியே போய் சாமி கும்பிட்டு வந்த ஒரே மகன் உன் பிள்ளை. நான் ஒருத்தன் தாண்டா இருக்கேன், எவனும் இல்லை. போனா செத்து போயிடுவான்னு நம்பிக்கிட்டு போகலடா, ஒருத்தனும் போல. நான் ஒரே ஒருத்தன் தான் போய் கும்பிட்டேன்டா. குருக்கள் சொல்றாப்புல என்னை கும்பிடுறாப்புல, சீமா வேணா, நீங்க வளர்ற தலைவர், நீங்க சின்ன பிள்ளை, நீங்க வந்து இப்படி போங்க போங்க குருக்களை வச்சு சாமியை கும்பிட்டு எடுத்துட்டு வாங்க. சீமா வேணாம் ஐயா போங்க. என்ன இப்படி பண்றீங்க? நான் சொன்னேன், என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க கும்பிட்டு தாங்க. திருப்பி 2 வருஷம் கழிச்சு போனேன், என்னை ஓடி வந்து கும்பிட்டு கூப்பிடுறாப்ல. இப்படி துணிவு உலகத்துல எவனுக்கு வரும்னு? எனக்கு தான் வரும், வேற எவனுக்கு வரும்? காமராஜ் பேரன் பிரபாகர மகனுக்கு தான் வரும், வேற எவனுக்கு வரும்? ஒருத்தனுக்கு வராது. இவன் கட்ட மாட்டான், செத்து போயிடுவான்.
ஒரு நம்பிக்கை. 1000 வருஷமா கட்டாதவே இப்ப சிலை வைக்க போறானா? வைக்க போறாங்க? செய்ய மாட்டார்கள். உலகத்துல நீ இப்படி எல்லாம் ஒரு தலைவன் இருந்து பாரு. முதலமைச்சர் ஆயிட்டாப்டா தாத்தா, முதலமைச்சர் ஆயிட்டாப்ல. உட்கார்ந்து இருக்கும் போது கோப்புகள், உனக்கு புரியாத ஃபைல், ஃபைல் தமிழ்ல சொல்லணும்ல, உனக்கு ஃபைல் வருது. இந்த பக்கம் ஒரு பெரிய அடுக்கு ஃபைல், இந்த பக்கம் ஒரு இது கோப்புகள். என்னது? யாரு கேட்கிறான்? தாத்தா முதலமைச்சர். என்னது? அதிகாரிட்டான். ஐயா இது ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ்யா, உடனே கையெழுத்து போடணுங்கய்யா. இது கொஞ்சம் அவசரம் இல்லைங்கய்யா, இதை மெதுவா பார்த்து கையெழுத்து போடலாமே. எங்காலு அப்ப முதலமைச்சர் நாற்காலிக்கு முக்கியமில்லாத ஃபைல்லாம் வருது. எப்படி? ஏய் கர்மம் முடிச்சவனே, எல்லா ஃபைலும் முக்கியமானதுதான், உடனே பார்த்து கையெழுத்து போடணும், அதான் முக்கியம். அவன் தான் காமராஜ். விளங்குதா? போட்டான். திருப்பி இந்த வர ஒரு மாணவனுக்கு கண்ணு போயிருச்சு விளையாட்டுல. அப்ப ஒண்ணு வழி இல்ல, தாத்தாட்ட போய் கெஞ்சிது இந்த குடும்பம். என் பிள்ளைக்கு கண்ணு போயிருச்சியா, அமெரிக்கா போயிட்டு வெளிநாட்டுல போய் அறுவை சிகிச்சை பண்ணாதான் பார்வை வரும்னு சொல்றாங்க சாமியே. அதுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா, ஏதாவது ஒரு உதவி பண்ணி விடுங்கய்யா. வெளிநாட்டுல போய் என் பிள்ளைக்கு அறுவை சிகிச்சை பண்ணி இந்த கண் பார்வையை கொண்டு வரணும்யா. அவன் வாழ்க்கையே குருட்டா போயிருமியா, இருட்டா போயிருமே. அழுதவன இருங்க இருங்கன்னு அதிகாரியை கூப்பிட. என்னது? ஐயா மெதுவா அது என்ன ப்ராக்ரஸ் ஆகி வரணுமையா, கவர்மெண்ட் ப்ரொசீஜர். அவங்க மொழி இப்படி தானே இருக்கும். ப்ரொசீஜர் 2 months ஆகுமியா அப்படின்னா எளவாகும். 2 மாசம் வரைக்கும் கண் இருக்குமா? புள்ள குருடா போனா நீயா பதில் சொல்லுவ? உடனே போடு, உடனே போட்டு அவனுக்கு உடனே பாஸ்போர்ட் விசா கொடுத்து வெளிநாட்டுல போய் அறுவை சிகிச்சை பண்ண ஏற்பாடு பண்ணு. இங்க பாருன்னு, இங்க பாருன்னு. தேசிய கீதம் பாடப்படும் போது, நாட்டு பாட்டு பாடப்படும் போது எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்தணுங்கிறது ஒரு மரபு, ஒரு முறை. ஆனால் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது கணத்துக்குள்ள ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னா பாட்டு முடிகிற வரை நிக்கப்படாதே, உடனே கிணத்துல குளிச்சு காப்பாற்றணும். அட பைத்தியக்காரா, இப்படி இப்படி இந்தியாவில் எவனாவது ஒரு தலைவன் சிந்திச்சு பண்ணி நினைக்கிற? டேய் தேசிய கீதம் பாடப்படுற வரைக்கும் நிக்க கூடாதுடா, குழந்தை கிணத்துக்கு வந்துருச்சுடா, உடனே ஓடி போய் குதிச்சு காப்பாற்றணும்டா. அதான்டா இது. சட்டமாது நொட்டமாது போடுறா, பாஸ்போர்ட்டை கொடுறா, பிள்ளைய அனுப்புறான். அதனாலதான்டா அவன் பெருந்தலைவன், அதனாலதான்டா அவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன், அதனாலதான்டா தமிழ் பேரினத்தின் குல தெய்வம். குல தெய்வம். ஏன் 1 2 கிடையாது, சாதாரணமா சொல்லிட்டு போறதுக்கு 1 2 கிடையாது. அவரை மாதிரி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்பதையே நீ நீ வந்து கனவுளோட நினைக்க முடியாது, கனவுளோட நினைக்க முடியாது. பெரும் மேத. படிக்கலைன்னு சும்மா படிச்சவன் அறிவாளியா இருக்கான்டா, படிச்சவன் தான்டா எல்லா பேரும் முட்டாப்பிள்ள இருக்கான். காசு வாங்கிட்டு ஓடு போடுற காவாலி போய் போறான், படிச்சவனா தான்டா இருக்கான். ஏய் இப்படி ஒரு தலைவன் வர்றா. வட மாவட்டத்தில் முதலமைச்சர் ஆயிடுறாரா தாத்தா. 6 மாசத்துல தேர்தலை நின்று வெல்லணும். 6 மாசத்துல தேர்தல் நின்று வெல்லணும். வெல்லன்னா இந்த பதவி செய்யல. முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப 6 மாசத்துக்கு இடையில தேர்தல் நின்று வெல்லணும். தேர்தல் நடக்குது, குடியாத்தத்தில் நடக்குது. குடியாத்தத்தில் நிக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வேட்பாளர் கோதண்டம்னு எதிர்த்து நிக்கிறாப்ல, எதிர்த்து நிக்கிறாப்ல. தாத்தாவும் நிக்கிறாரு. தாத்தா நிக்கும் போது சனம் முதலமைச்சர் இல்ல காமராஜ், என்கிட்ட ஒண்ணுமே இல்லாத போதே மனுவை கொடுத்து கும்பிடுது ஜனம். ஐயா எங்களுக்கு வேலை இல்லையா, ஐயா எங்க வீட்டை இடிக்கிறான், ஐயா ஐயா எங்களுக்கு தண்ணி வரலையா, ஐயா எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலையான்னு. அவன் முதலமைச்சரு. அவன் ஓடியாந்து சனம் சொல்லுது, எங்களுக்கு பாலம் இல்ல, நடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி, ஒரு பாலம் கட்டி கொடுங்க, உங்களுக்கே ஓட்டு போடுவோம்னு. அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குல்ல, ஆகட்டும் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். முதலமைச்சர் என்ன சொல்லிருக்கலாம், கட்டித்தாரன் கட்டித்தாரன் எனக்கு ஓட்டு போடுங்க. இன்னைக்கு இருந்த பிக்காளி பயிலுக்கு கேன பயிலுக்கு என்ன பண்ணுவேன்? ஏய் 4.5 வருஷம் ஏறிட்டு பார்க்காத. இப்ப வீடு தேடி அரசு, வீடு தேடி அரசு, மக்கள் ரோடு தேடிய மக்கள் ரோடு தேடி போயிட்டு போராட்டம். இவன் நாள் வீடு தேடி போவாம இங்க சுடுகாடு தேடி போயிட்டு இருந்தேல்லடா, என்ன பண்ணிட்டு இருந்த? அவ ஒரு கிழவன் சொல்றான் பாருங்க, பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், முதலமைச்சர் ஆயிட்டாரு பார்க்கலான்றவள. நான் கட்டித்தாரேன்னு சொல்லல,
அப்ப கூட வந்த தலைவர்கள் கேட்கிறாங்க, ஐயா சனம் இப்படி கேக்குது இல்லையா, கட்டித்தாரம்னா ஓட்ட நமக்கு போட்டு தப்பா போயிரும்ல. தப்பா போயிரும். நம்ம முதலமைச்சரா இருக்கோம், நம்மகிட்ட பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு, நம்ம செய்யறோம்னு சொன்னா சனம் நமக்கு ஓட்ட போட்டோம். ஆனா எதிர்த்து நிக்கிற கோதண்டத்துக்கிட்ட ஒண்ணு இல்லைல்ல, அது எப்படி நம்ம செய்யறோம்னு சொன்னா அந்த வார்த்தை லஞ்சம் ஆயிராதா? எப்படி பாடுறாளே உலகத்துல பாடுறாளே. அதனால நான் செய்கிறேன்னு சொல்லல, ஆனா ஜெயிச்சிட்டான், வந்து செஞ்சிட்டான். அதான் காமராஜ். இந்த வர நீ எல்லாம் ஒன்னா நிக்கிற, அவன் பிறந்த சமூகத்துல பிறந்த உன்னை குவிக்கிறதுக்கு ஒரு குறியீடு இருக்கு, காமராஜ்னு. தேவரெல்லாம் ஒன்னா நிக்கிறான், அவனை குவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான், தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் பிள்ளைலாம் ஒன்னா இருக்கான், அவனை குவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான், நம்ம பாட்டை வாவிச்சு. தேவேந்திரெல்லாம் ஒன்னா நிக்கிறான், அவனை குவிக்கிறதுக்கு இமானுவேல் சேர்ந்து ஒருத்தர் இருக்கான். அங்க கவுண்டெல்லாம் ஒன்னா இருக்கான், அவனை ஒண்ணு கூட்டுறதுக்கு தீரன் சின்னமலைன்னு ஒரு பாட்டே இருக்கான். இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒருத்தர் இருக்கான். ஆனா எல்லாரையும் ஒன்று கூட்ட ஒரே மகன் காமராஜ் பேர நான் தாண்டா இருக்கேன். எவனும் இல்லை, எவனும் இல்லை. உன்னை சாதி சார்ந்து மதம் சார்ந்து ஒன்று கூட்ட உனக்கு அடையாளம் இருக்கு. ஆனா எல்லாரையும் ஒரே குடையில் தமிழ் தாயின் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூட்ட ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன். உன் மகன் என்னை விட்டா ஒருத்தனும் இல்லை, ஒருத்தனும் இல்லை. எவனும் கூப்பிட்டாலும் வரமாட்டான். எங்க அப்பா அத்தா யாருன்னு சொல்லு பாப்போம். என் அப்பா என்ன 4 வருஷம் முதலமைச்சரா இல்ல 10 வருஷம் முதலமைச்சரா இல்ல அமைச்சரா? ஒன்னும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. என்ன என் ஜாதிக்காரெல்லாம் எனக்கு காசு கொடுத்து உதவிட்டான்னு நினைக்கிறியா? சாப்பிட்டியா சீமான்னு கூட எவனும் கேட்கல. சிரிக்காத, சிரிக்காதவங்கள எப்படி தெரியுமில்ல, தன் சாதியில ஒருத்தன் முன்னேறிட்டானா தாங்க மாட்டாங்க. சீமான் தலைவர் ஆகிறதா? இது ஒரு கொடுமை, இது ஒரு கொடுமை. இதுல ஒருத்தன் இவ்வளவு யோசிக்கிறானோ, இவ்வளவு பேசுறானோ, ஒருத்தர் இல்ல. எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் இன்னைக்கு முத்துராமலிங்கத்தேவருக்கு தாத்தாவுக்கும் மாலை போட முடியும், இமானுவேல் சாகர் தாத்தாவுக்கும் போட முடியும், வீரப்பனுக்கும் போட முடியும், அழகமுத்துக்கோன் பாட்டனாருக்கும் போட முடியும், சுந்தரலிங்கனாருக்கும் போட முடியும், மருதுபாண்டியருக்கும் போட முடியும், தீரன் சின்னமலை பாட்டனுக்கும் போட முடியும், பாட்டி வேலுநாச்சியாருக்கும் மாலை போட முடியும், பாட்டனார் புலித்தவனுக்கும் போட முடியும், பெரும்பிடுகு முத்தரையனுக்கும் போட முடியும். எல்லா முன்னோர்களுக்கு மாலை போட்டு வணங்கிட்டு ஒரு மகனால் இறங்கி போக முடியுதென்றால் அது பெருந்தலைவன் காமராஜர் என்ற ஒருத்தனுடைய பேரனால் தாண்டா. எவனாலையும் முடியும், எவனாலையும் முடியாது. நீ அப்படிலாம் ஒரு தலைவனை நீ கனவுலையும் காண முடியாது, கனவுலையும் காண முடியும். இப்படி ஒரு மகன் வாழ்ந்திருக்கான், வாழ்ந்திருக்கான், இப்படி ஒரு மகன் வாழ்ந்திருக்கான் அப்படின்னு நினைப்ப நீ. இவன் வச்சிருக்க சொத்தையெல்லாம் எண்ணி முடிக்கிறதுக்குள்ள செத்து போயிடுவேன். அவன் சாகும்போது 110 ரூபா வச்சிருந்தான். பெத்ததாயை இன்னைக்கு கேவலம் பேசுறேன், பெத்ததாயை கூட்டிட்டு வந்து ஏன் வைக்கவில்லை? ஆத்தா இருந்துச்சுன்னா, ஆத்தா நம்ம கூட இருந்தா அதை பார்க்க சொந்தக்கார 4 பேர் வருவான். இங்க அரசு போன் இருக்கு, இந்த டெலிபோன்ல 4 பேர் போனை பண்ணி பில்ல குட்டி விட்டு போயிடுவான். பாரு, உலகத்துல இப்படி ஏதாவது பார்த்தது உண்டா நீ? சொந்த தங்கச்சி மகன், அக்கா மகன் ஜவஹர் ஒரு கொலை குற்றத்துல குற்றஞ்சாட்ட வருது. அவர் குற்றவாளியா இல்லையான்னு தெரியாது, ஆனா வருது. ஆத்தாவுக்கு கொல்லி போட்டுக்கிட்டு இருக்காப்ல, ஜவஹர் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது. அது உண்மையா இல்லையான்னு தெரியல. பக்கத்துல கக்கன் நிக்கிறாப்ல, கக்கன் ஜவஹரை கைது பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறாப்ல, கொல்லி வச்சுக்கிட்டு. ஐயா அக்கா பையன், அக்கா பையன் விட்டுருவீலா கக்கன் கேட்கிறாப்ல. இன்னைக்கெல்லாம் பாரு, இவங்க கொள்ளை அடிச்சு இவங்க வந்து பண்ற அக்கிரமத்தை ஏதாவது இருக்கா பாரு. நான் என்னத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது? உண்மையிலே அவன் உடம்புல ஓடின ரத்தம் உங்களுக்கு எல்லாம் ஓடிச்சுன்னா கொஞ்சமாவது மானம் சூடு சொரணையோட இனிமேலாவது வாழ பழகுங்க, வாழ பழகுங்க. இல்லைன்னா அவன் பேரை சொல்றத விட்டுருங்க, தயவு செய்த. பெருந்தலைவர் எங்க தாத்தா, அதை விட்டுருங்க. இதனால உலகத்துல செல்வந்தனை போற்றி பார்த்திருப்ப நீ, கோடீஸ்வரனை கொண்டாடி பார்த்திருப்ப நீ,
ஒரு எளிய மகனை, கடைசி வரை வாடகை வீட்டில் வாழ்ந்து மறைந்த மகனை ஒவ்வொரு தமிழ் மக்களும் தன் இதய வீட்டில் வைத்து கொண்டாடுகிறார் என்றால் அது நம் தாத்தன் பெருந்தலைவன் காமராஜரை மட்டும்தான். அப்படிலாம் உலகத்துல ஒரு தலைவனை நீ பார்க்க முடியாது, வாய்ப்பு கிடையாது. அதனாலதான் நம் தாத்தா பெருந்தலைவன், அவனை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய புகழ் போற்றுகிற இந்த நாளில் கூடியிருக்கிற பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். தொடர்ந்து நாம் போற்ற வேண்டும். இந்த சமூகத்தை தாண்டிய பெருவழிக்கு தாத்தாவின் புகழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை இந்த பேரன் செய்து கொண்டே இருப்பேன் என்கிற உறுதியை இந்த நன்னாளில் உங்களுக்கு தருகிறேன். இன்றைக்கு தாத்தாவுடைய பிறந்த நாளில் நான் மாலையிடச் சென்றேன். காந்தி மண்டபத்தில் இருக்கிற சிலைக்கு யாருமே வரவில்லை. மற்ற சமூக தலைவர்களுக்கு கூடுகிற கூட்டம் தாத்தாவுக்கு கூடாது போனதுக்கு காரணம் நம்ம இடத்திலே ஓர்மை இல்லாதது, உணர்வு எழுச்சி இல்லாதது. இந்த மாதிரி அரங்குக்குள்ளே கூடி கூடி நீங்கள் பல்லாவரத்தில் கொண்டாடுகிறீர்கள், தாம்பரத்தில் கொண்டாடுகிறீர்கள், திருவொற்றியூரில் கொண்டாடுகிறீர்கள், நெல்லையில் கொண்டாடுகிறீர்கள். இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். பொது வெளியில் வந்து பெரும்புகளை, பாட்டன் தாத்தன் காமராஜரின் பெரும்புகளை போற்றுகிற நாளை நாம் உருவாக்க வேண்டும். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் பேரின மக்களுக்கு இந்த இனத்தில் இப்படி ஒரு தலைவன் பிறந்திருக்கிறான், வளர்ந்திருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான், அவன் தமிழர் நாட்டை ஆண்டிருக்கிறான் என்று காட்டணும். இங்கே பேசிய என் தம்பி சந்திரசேகர் பாண்டியன் சொன்னார், 9 ஆண்டுகள் சிறை, 9 ஆண்டுகள் ஆட்சி. 9 ஆண்டுகளில் அவன் செய்த சாதனையை 50 ஆண்டுகளில் இந்த கட்சிகள் ஆட்சிகள் தொடவே இல்லை. நான் திரைப்பட இயக்குனராக இருக்கும் போது ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல் இந்த பகுதியிலே பாட்டு எடுப்பதற்காக, படப்பிடிப்பு தளம் பார்க்கிறதுக்காக வாகனத்தில் செல்வேன். சென்று கொண்டே இருக்கும் போது அந்த ஓட்டுநர் இடத்திலே கேட்பேன், மலை உச்சியிலே யாருமே நடமாட்டம் இல்லாத இடத்தில் தார் சாலை போடப்பட்டிருக்கும். அந்த இடத்தில் நின்று நானும் ஓட்டுநரும் ஓரமாக சிறுநீர் கழிக்கும் போது நான் கேட்டேன், இங்கே எல்லாரும் ரோடு போட்டிருக்கானே யாரு? அந்த ஆளு மறுமொழி சொல்றான், காமராஜ் தான் போட்டான். அவன் கட்டிய அணை, அவன் கட்டிய தொழிற்சாலை. நான் ஆடு மாடு வளர்க்கறத அரசு பணியாக்கணும்னு நக்கல் அடிக்கிறான். டாஸ்மாக் கடையில சாராயம் ஊற்றி கொடுக்கறவன் கவர்மெண்ட் வேலை பார்க்கிறான். என் தாத்தா மாதாவரத்தில் பால் பண்ண வச்சான். அந்த பால் பண்ணையில வேலை பார்த்த எல்லா பேரும் அரசு வேலை தான். அதை மூடிட்டான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப எல்லா இடத்துலையும் ஒரு துணையை கூட கட்டாத என் தாத்தன் பல அணைகளை கட்டி வேளாண்குடி மக்களில் பாசனத்திற்கு வழிவகுத்தான். பல துணைகளை கட்டியவன் இருந்த அணையெல்லாம் மூடிட்டு போயிட்டான். இதான் நடந்தது இந்த நாட்டில். அது எப்படிப்பட்ட ஆளுவாரு? என்னைய மாதிரியே ஒரு சேட்டக்காரன். காமராஜருக்கு ஒரு வப்பாட்டி இருக்குது, அதுக்கு ஒரு மகன் இருக்கான்னு பேசிட்டாப்ல. ஒருத்தன் பேசிவிட்டான். தாத்தாட்ட வந்து பத்திரிகையாளர்லாம், உங்களுக்கு ஒரு வப்பாட்டி இருக்காம அதுக்கு ஒரு மகன் இருக்கான். நம்மள யார் சொன்னது? ஒருத்த பேசுற இருக்கலாம், அவரா கூட என் மகனா இருக்கலாம்ட்டு போயிட்டாப்ல. எப்படியே அதுக்கப்புறம் அவன் பேசுவான். அதுதான் அவனை போய் படிக்காதவன்றா ஒரே பதில் முடிஞ்சு கதை. சொல்ல முடியாது, தெரியாது, அவன் கூட என் மகனா இருக்கலாம்ட்டு போயிட்டாப்ல. அப்படிப்பட்ட ஒரு மகன் இவரு. உனக்கு சொல்லணும்ல, நம்ம தாத்தன் காமராஜர் இன்னொரு தாத்தன் முத்துராமலிங்க தவிர நாடு விடுதலை அடைஞ்சதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தாங்க. 9 வருஷம் 2 பேருமே ஜெயில இருந்துக்காங்க. நாடு விடுதலை அடைஞ்சுக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தவங்க விடுதலை அடைய நாளாகி போச்சு. அப்புறம் இனிமே போய் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி உள்ள பத்தி எதுக்கு? இருக்கிற வாழ்க்கை மக்களுக்கே, ஏன்னா ஏற்கனவே மக்களுக்கு தான் அர்ப்பணிச்சு வாழ்க்கை வாழ்ந்தாச்சே, இனிமே இப்படியே வாழ்ந்துட்டு போயிடும்னு வாழ்ந்துட்டாங்க. ஆனால் அவன் பிள்ளையே பெறல, துணை கட்டல. ஆனால் கோடிக்கணக்கான பிள்ளைகள்
இன்னைக்கு அவன் பிள்ளைகளாக இருந்த அவன் பேரை பெற்ற பிள்ளைகள் கூட தாய் தகப்பன் பேரை உச்சரிக்குமோ, பெருமை பேசுமோ, கொண்டாடுமோ தெரியாது. ஆனால் அவன் பெறாத பிள்ளைகள், அவன் படிக்க வைத்த அறிவிப்பு கட்டிய பிள்ளைகள் பல கோடி பேர் காமராஜ் 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 என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதான் ஒரு தலைவனின் சாதனை. நிமிர்ந்து சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே, நாங்கள் காமராஜரின் பிள்ளைகள், காமராஜர் என்ற எங்கள் தாத்தனின் பேரன்கள். அவன் புகட்டிய அறிவிலே உலகில் தலை சிறந்தவர்களாக விளங்குகிறோம். எல்லா நாடுகளிலும் அறிவு தளத்திலே என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு விதை போட்டவன் எங்கள் தாத்தன் காமராஜ். எழுத்தறிவித்தவன் இறைவன். இதான் தமிழுடைய வேதம். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் எழுத்தறிவித்த எங்கள் இறைவன் எங்கள் தாத்தன் காமராஜ் காமராஜ் காமராஜர் என்பதை பெருமையோடும் திமிரோடும் தமிழ் இளம் தம்பி தங்கைகள் சொல்லும். அவன் சாதி தலைவன் அல்ல, சாதித்த தலைவன். அவன் ஒரு சமூகத்திற்கான தலைவன் அல்ல, 13 கோடி தமிழ் பேரினத்தினுடைய தாத்தன். இதை திரும்ப திரும்ப சொல்லணும். யார் காமராஜர்? என் தாத்தன் தான். இன்னைக்கு அறிவோட இவ்வளவு நேரம் நின்னு உங்க பிள்ளை பேசுறன்னா அவன் போட்ட பிச்சடா, அவன் போட்ட பிச்சடா. அவன் படிக்கல, அவன் படிக்கல, அவன் பேரனை படிக்க வச்சான். உலகத்துலடா இன்னைக்கு சவால் விட்டு சொல்றா, என்னோட மோதி அறிவுல தர்க்கத்துல ஜெயிக்க ஒருத்தனை கொண்டாடா பாப்போம். நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு மகன் பதில் சொல்லி தப்பிடா பாப்போம். என்னை கேள்வி கேட்டு மடக்கிறா பாப்போம் ஒருத்தன். ஏன்? என் தாத்தன் ரத்தம்டா, அவன் பூட்டின அறிவுடா, அவன் ஊட்டின அறிவுடா. ஒரு வயது ஜெயிக்க முடியாது. பத்திரிகையாளர்களே ஊடகவியலாளர் அண்ணன் நிறுத்திக்கிறோம்னே, போதும்னே. வேற ஏதாவது கேள்வி இருக்காப்பா? தங்கச்சி தம்பி இல்லண்ணே, போதும்னே, முடிச்சுக்கிறோம்னே. ஏன்? காது வலிய வலியுதுடா. யாரு? இவன் கொடுத்ததுடா, இவன் கொடுத்தது. என்னடா அவன் வேட்டி சட்டை, நான் பேண்டி சட்டை. தட்சாலி ஒரு ஆனார், அவ்வளவுதான். அவருக்கு சரியா வந்தது, நமக்கு சரியா விளாரு. 20 நிமிஷத்துக்கு மேல வேட்டி நிக்க மாட்டேது. அதுக்கு பெல்ட்டை கட்டிக்காமையா போயா, விடியா, என்ன என் போக்குல விடியாங்க. இல்லைண்ணே நீங்க வேட்டி போயா, வேட்டி கட்டினோம்லாம் என்ன சரியா இருக்கேன்னா இந்த நாட்டில எல்லாம் கரை வேட்டியை கட்டுறது இல்லை. நாங்க எங்க கட்சியில பத்தியில வேட்டி சட்டையில கூட கரை இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க. நாங்க கட்டுறது இல்லை. எங்க தலைவன் எனக்கு கற்பிச்சது, டேய் அடிமை தமிழ் தேசியனத்தின் விடுதலை உரிமைக்கு நம்ம அரசியல் செய்யணும், ஆனால் ஐரோப்பியன் மாதிரி செய்யணும். கோட் சூட் போட்டாய் கட்டி அப்படி செய்யணும்டா. அது பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நஞ்சமா அவன் ஒரு வரலாறுடா, அவன் ஒரு புத்தகம் இல்லடா, அவன் பல்கலைக்கழகம், அவன் ஒரு பல்கலைக்கழகம். அது என் தாத்தன் என்பதில் எனக்கு ஒரு பெருமையும் திமிரும் இருக்கு, ஒரு நிமிர்வு இருக்கு. எங்க ஆளுகள்லாம் இன்னைக்கு ஏதோ கடை வச்சு பொழுது அதுக்கும் ஆப்பு வச்சிருக்கான். ஆன்லைன் வர்த்தகம் வால்மார்ட்னு கொண்டாந்தான். நான் எங்க ஐயா வெள்ளையும் இல்லையும் எல்லாரும் சேர்ந்து நாங்க மல் கட்டினோம். வால்மார்ட் தானே இருக்கிற, இந்த டீ மார்ட்னு கொண்டாந்து டீ மார்ட்னு கொண்டாந்துட்டான். ஏய் நான் சொல்றேன்டா, இன்னைக்கு என் தாத்தனுடைய பேரன் ஜட்டிமணி சொல்றேன்டா, நான் முதலமைச்சர், எங்கட ஆன்லைன் வர்த்தகத்தை நடத்திடா பார்ப்போம். இல்ல நீ ஊபர் ஓலா நடத்திரு பார்ப்போம், நீ சுமாட்டா ஸ்விக்கி நடத்திரு பார்ப்போம். ஸ்டாப் இட். நான் நடத்துறேன், ஆன்லைன் வர்த்தகம் செஞ்சிரு பார்ப்போம். நீ ஜிஎஸ்டி வரி என் பிள்ளை என் மக்கள்கிட்ட வாங்கி போயிரு பார்த்துருவோம். நீ எந்த கொம்பாதி கொம்பானு வந்து உட்கார்றா என்கிட்ட வாங்கிடுறா ஜிஎஸ்டி பார்த்துருவோம். நீ வாங்கிரு பார்ப்போம். பெரிய மாநாடு போடுவேன், வர்த்தக பெருமக்களை கூட்டி. எண்ணெயை தாண்டி 10 ரூபா வெளியில போகக்கூடாது. அவன் வரி என்கிட்ட கட்டு வாங்கிட்டும் வேலையை பாரு. நான் தாண்டா இந்த நாட்டின் காமராஜ் பிறந்தாண்டா எல்லை சாமி. வாழும் வேலோட நிப்பங்க. என்னை தாண்டிதான் உன்னை தொடணும் எந்த கொம்பனும்.
என்ன நீ இப்படி நீ பார்க்கும்போது சின்ன பேன்னு என்ன பேனா சில வச்சுட்டியா? நீ வச்சுட்டியா? இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட்னு கட்டிட்ட நீ கட்டிடுவ. நீ 8 வழிச்சாலை இந்த தாத்தனுடைய சுத்த ரத்தத்துக்கு பிறந்தவன் நான் சொல்றேன். நான் சொன்னேன் என்னை ஜெயில போட்டாப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமி உள்ள போட்டாப்ல ஜெயில் வாசல்ல நின்னு சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? நீ கல்லு உண்டலாம், ஒரு ரோடு போட முடியாது நான் இருக்கிற வரீங்க. அதான் நீ பெரிய கொம்பை காட்டுப்பள்ளியில 6116 ஏக்கர்ல துறைமுகம் கட்டணும் வந்தான். கட்டி காட்டுறா பாப்பம் கட்ட சொல்லு பாப்போம். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா சின்ன பையன் ஏதோ பேண்ட் போட்டுக்கன்னு. ஏய் ஆளுதான் சின்னாலு சேட்டை பயங்கரமா பண்ணுவோம். ஒரு பையன் நீ சொல்ல முடியாது. ₹1 காசு கொடுக்காம எவன் என்னன்னு தெரியல. நீ வாடா, இவனை யாருக்கா தெரியுமா? இந்த மாதிரி பல்லாவரத்தில் இவனை போட்டியிட வச்சிருக்கேன். ஏன் இவனை தெரியுமா? ஏன் இவனை நிறுத்திருக்கேன் தெரியுமா? இவனை மாதிரி நல்லவன் எவனும் இல்லை. இவன் டாக்டர், பல் மருத்துவர, இவன் மனைவி மருத்துவர, என் உயிர் தம்பி நிறுத்திருக்கேன். இவன் யாருன்னு பார்க்காத, நிறுத்தினவன் யாருன்னு பாரு. அதான் முக்கியம். நாங்க வெல்வது நாங்கல்ல, நீங்க வெல்லுங்க. உங்க மடியில உங்களுக்காக இல்ல, உங்க மடியில உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்க பிள்ளைக்கு நான் வேலை செய்யறேன். என் தாத்தன் சொன்னால, நான் படிக்கிற என் பிள்ளைய படிச்சாவது வந்து நாட்டை காப்பாத்தும்னு. நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். எங்க பிள்ளைகள் வந்தாவது இந்த நாட்டை காப்பாத்தட்டும்னு. அப்படி இருக்கும்போது அடையாளம் தெரியாத இந்த பிள்ளைகள் இவனை மத்திய தொகுதியில் நிறுத்தியிருந்தேன். 36,50,000 ஓட்டு போட்டு 3வது பெரிய கட்சியாக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா இந்த நாடு மக்களும் ஆக்கியிருக்கான்னா, எல்லா தமிழனும் மானம் இன உணர்வும் கொண்ட தமிழன் செத்து போகலைன்னு காட்டுறான். இன்னும் காமராஜரின் சுத்த வாரிசுகள் உயிரோடு இருக்கான்னு காட்டுறான். எப்படி காட்டுறான்? சீமா என்ன ராகுல் காந்தியா மோடியா அதான் போட்டி, இதுல சீமானுக்கு போட்டு என்ன ஆக போகுதுன்னு என் பிள்ளைக்கு போடணும். அவன் கத்துறான், நமக்காக கத்துறான், ரத்தத்தை வேர்வையா சிந்துறான், தொண்டை கத்துறான். அவனுக்கு போடணும் நான் போட்டுக்கான்லடா. அவன் பூரா என் ஆத்தால போய் உடன் பிறந்தவன். 36 லட்சம் பேர் போட்டவன் 26ல இன்னும் ஒரு 36 லட்சம் பேர் போட மாட்டானா? போடுறான். போட்டானா என்ன ஆகும்? நாடு எனதாகும். காமராஜர் என்ற பெருந்தலைவனின் நல்லாட்சி மறுபடி இந்த மண்ணிலே மலர். வென்று போவேன். அவனுக்கு மாலையை போட்டு சொல்லுவேன், உன் பாதையிலே நடந்து தூய ஆட்சியை, நல்ல ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உன் பேரன் கொடுப்பேன். உன் புகழுக்கு ஒரு சிறு களங்கமும் வரவிடாமல் காப்பாற்றுவேன். இது சத்தியம் என்கிற உறுதியை நான் ஏற்பேன். அதற்கு என் அருமை சொந்தங்கள், என் உடன் பிறந்தார்கள், என் உயிர்க்கினிய என் தம்பி தங்கைகள் எல்லோரும் உங்கள் அன்பு பிள்ளைக்கு துணை நில்லுங்கள். உங்கள் உடன் பிறந்தானுக்கு பெருந்தலைவர் புகழ் போற்றுகிற இந்த நன்னாளில், அவருடைய பிறந்த நாளில் நாம் எல்லோரும் உறுதியேற்போம். தாத்தாவின் ஆட்சி தூய ஆட்சி, ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஆட்சி இந்த நாட்டில் மலர, பெருந்தலைவரின் புகழ் உலகெங்கும் பரவ நாங்கள் உறுதியேற்போம் என்ற உறுதியை இந்நாளில் ஏற்போம். பெருந்தலைவர் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய புகழுக்கு நான் வணக்கத்தை செலுத்துகிறேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பெருமக்கள், அங்கே இருக்கிற 2 பேரும், நான் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கும்போது என் தம்பி அருணாச்சலமும் புருஷோத்தமும் என் உடன் பிறந்தார்கள். அவருடைய மாமா, அவருடைய சித்தப்பா, அவர்கள் 2 பேரும் வரல. 2 பேரும் அவர்கள் வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், அப்படியா, சரி போம்டா, நம்ம ஆளுகளை நம்ம எனக்கு ஓட்டு போடுவாங்களாடா அப்படின்னு கேட்டேன்னு சிரிச்சுக்கிட்டேன். 2 பேரும் உடற்பயிற்சி செய்யும் போதே, ஓடலைன்னா அந்த டம்பிள் மண்டையில் போடுவோம், நீங்க வாங்க நம்ம போவோம் அப்படின்னு. அப்புறம் இப்ப கேட்குறாங்க அவங்க, வரவே மாட்டாரு, எப்படி வந்தாரு அப்படின்னு. தாத்தாவுக்காக பேரன் வராம வேற எவன் வருவான்? அதனால பேரன்பு மிக்க எனது பெற்றோர்கள், என் தாய்மார்கள்,
என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இருக்கிறீர்கள். உங்களை நம்பித்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். எந்த அடையாளமும் இல்லை, எந்த வலிமையும் இல்லை. ஆனால் என் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறோம். பெருந்தலைவர் புகழ் வாழ்க, அவருடைய நல்லாட்சி மலர்க, அதற்கு அவன் பேரன் இறுதி வரை உறுதியாக நின்று உழைத்த அரும்பாடாற்றி அவருடைய கனவு ஆட்சியை, அவர் நிறுவிய ஆட்சியை இந்த நிலத்தில் நிறுவுவேன் என்ற உறுதியை தந்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.